கோவையை தலைமை இடமாக கொண்டு மைவி3 ஆட்ஸ் என்ற நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தை சக்தி ஆனந்தன் என்பவர் நடத்தி வந்தார். இந்த நிறுவனத்தில் சுமார் 55 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இணைந்து உள்ளனர். இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ள செயலியில் தினமும் 2 மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமாகவும், புதிய நபர்களை உறுப்பினர்களாக அறிமுகம் செய்து வைப்பதன் மூலமாகவும் வருமானம் பார்க்கலாம் என்ற நிலை இருந்து வந்தது. தினசரி இந்த செயலியில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் ரூபாய் 5 முதல் 1800 வரை சம்பாதிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் உறுப்பினர்கள் செலுத்தும் பணத்திற்கு ஆயுர்வேத மாத்திரைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனால் பல லட்சம் பேர் இதில் உறுப்பினர்களாக சேர்ந்து வருமானம் ஈட்டி வந்தனர். மைவி3 ஆட்ஸ் நிறுவனமும் கிடுகிடுவென வளர்ந்து வந்தது. இந்த நேரத்தில் மருத்துவர்களின் ஆலோசனை மற்றும் பரிந்துரைகள் இன்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும், பொதுமக்களை ஏமாற்றுவதாகவும், அவர்களின் மனதில் ஆசையை வளர்த்து பெரிய தொகையை வசூலித்து மோசடி செய்வதாகவும், ஆதலால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த நிறுவனத்தின் மீது புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் வெளியிட்ட ஒரு செய்தியில் மீண்டும் நிறுவனம் செயல்படும் என்று அறிவித்து இருந்தது. இதனால் அதில் இணைந்த பல லட்சம் உறுப்பினர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த நேரத்தில் திடீரென மைவி3 ஆட்ஸ் செயலி கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து நீக்கப்பட்டது. இது மீண்டும் உறுப்பினர்களாக இணைந்தவர்களிடம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. தற்போது இந்த பிரச்சனை தொடர்ந்து வரும் நிலையில் மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உறுப்பினர்கள் தங்கள் பணம் மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பத்தில் இருந்து வருகின்றனர். நம்பினார் கெடுவதில்லை, இது நான்மறை தீர்ப்பு. அதனால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் சிலர் காத்து இருக்கின்றனர். சக்தி ஆனந்தன் வருவாரா, மக்களுக்கு உரியதை தருவாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம்.